அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மசால்ச்சி, வாட்ச்மேன், கார்டனர், ஸ்வைப்பர் இவங்க எல்லாத்துக்குமே என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ மசால்ச்சி ஆகட்டும், வாட்ச்மேன் ஆகட்டும், இவங்க ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள் போகிறீங்க, கிளீனர்ஸ், ஒர்க்கர் இவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ராக்டிக்கல் போகிறீங்க அப்படின்னா உங்கள் வேலை சம்மந்தமான ப்ராக்டிக்கல் என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம இப்போது வீடியோக்குள்ளே டைரெக்டாக போடலாம். இந்த மசால்ச்சி, வாட்ச்மேன், ஸ்வைப்பர், கிளீனர்ஸ், ஒர்க்கர் இவங்களை பொறுத்தளவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜட்ஜோட வீட்டில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஜட்ஜோட வீட்டில் வேலை செய்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே சமயம் ஹைகோர்ட்லேயும் போடுவாங்க. உங்களுக்கு எப்படி ஒருத்தருக்கு ஹைகோர்ட்டில் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜட்ஜோட வீட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இரண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு க்ளீன் பண்ணுற ஒர்க்கு தான் இருக்கும். அதாவது பெருக்கிறது, அதுக்கப்புறம் மாப் போடுறது, டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணுறது, ஒட்டடை அடிக்கிறது, தூசி அடிக்கிறது, டீ வாங்கிட்டு வர்றது, ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா ஒரு 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 ஜெராக்ஸ் கொடுத்து வர்றாங்க அப்படின்னா அதை போய் பக்கத்து டிபார்ட்மெண்ட்டில் போய் கொடுத்துட்டு வர்றது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் இருக்கும். ஸோ மசால்ச்சியை பொறுத்தளவில் நீங்கள் ஜட்ஜோட வீட்டில் வேலை செய்யும்போது உங்களுக்கு வீடு பெருக்கிறது, வீடு துடைக்கிறது, அப்புறம் தோட்டத்தை பெருக்கிறது, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றுறது, பாத்திரம் கழுவுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் இருக்க போகுது. ஸோ இதோட சம்மந்தமான ப்ராக்டிக்கல் தான் உங்களுக்கு வைக்கப்படுறாங்க. ஸோ 2021 என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல்லாம் நடந்தது அப்படின்றதையுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மசால்ச்சி, வாட்ச்மேன், கார்டனர், கிளீனர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வேலைகள் தான், வீட்டு வேலைகள். இல்லை பார்த்தீங்க அப்படின்னா பெருக்கிறது தொழில். வாட்ச்மேனை பொறுத்தளவில் உங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா படித்தவங்க தான் ஓரளவுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்ச்மேனாக இருக்கும்போது உங்களுக்கு பேர் எழுத தெரியுமா, தமிழில் பேர் எழுத தெரியுமா, இங்கிலீஷில் பேர் எழுத தெரியுமா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காகவே உங்களுக்கு அதிகம் ஒரு ப்ராக்டிக்கலாக கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு 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 ஸ்க்ரீன் மாதிரி உங்களுக்கு காமிச்சு அதில் ஒரு 10 பழங்களோட பேரோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா 10 காய்கறிகளோட பேரோ இருக்கலாம். அந்த காய்கறிகள் ஒரு நிமிஷம் காட்டுறாங்க, இல்லை ஒரு 30 செகண்ட்ஸ் அதை காமிச்சிட்டு அதற்கப்புறமா அதை நீங்கள் எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுருக்கிறீங்க அப்படின்றத ஒரு நிமிஷம் கொடுத்து உங்களை எழுத சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மசால்ச்சிக்கும் வாட்ச்மேனுக்கும் கண்டிப்பாக இருக்கும். வாட்ச்மேனுங்கும் போது நீங்கள் இப்போ கேட்டில் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா யார் வராங்க, என்ன வராங்கன்னு அவங்களோட அட்ரஸ்ஸு, பேர், ஃபோன் நம்பர் இது எல்லாமே எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதற்காகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் வைப்பாங்க. இதே பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க, காய்கறி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, இல்லை பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்குக்கு போகிறது. பேங்க்குக்கு போய் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்லான் ஃபில் பண்ணுறது. இப்போ பேங்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா செல்லான் ஃபில் பண்ண எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலுமே அதையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வேலை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச்மேனுடைய வேலையாக இருக்கும். அதே சமயம் மரம் ஏறுறது, ஒரு சிலருக்கு ஏற தெரியும், ஒரு சிலருக்கு ஏற தெரியாது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி கேன் தூக்குறது, இதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கலாக பாண்டிச்சேரியில் வச்சுருக்காங்க. தண்ணி கேன் எப்படி தூக்குறாங்க அப்படின்ற, தண்ணி கேன் தூக்கி நம்ம அந்த இதில் போய் கவுத்தணும், அது எல்லாருக்கும் தெரியும். ஒரு சிலர் ஒல்லியாக இருக்காங்க, தூக்க முடியாதவங்க கூட ப்ராக்டிக்கல் இந்த மாதிரி கூட வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி வச்சுருக்காங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் தான் மசால்ச்சிக்கும் வாட்ச்மேனுக்கும் இருக்க போது. கண்டிப்பாக உங்களை துடைக்கிறது, ஏதாவது ஒரு பொருளை துடைக்கிறதோ இல்லை வீடு துடைக்கிறதோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா கழுவி விடுறது, இல்லை டஸ்டிங் பண்ணுறது, இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே தோரணம் கட்டுறது, இல்லை பாத்தி கட்டுறது, அதாவது தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கரெக்டாக போகிறதுக்கு பாத்தி கட்டுவாங்க, தென்னை மரத்தை சுற்றி, மாமரத்தை சுற்றி. இந்த ப்ராக்டிக்கல் கூட உங்களுக்கு வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வேலைகள் தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் தான் உங்களுக்கு இருக்க போகுது. கிளீனர்ஸ் ஒர்க்கர், கார்டனர்
அப்படிங்கும்போது கார்டனருக்கு நீங்கள் ஏதோ ஒன்று வந்து நமக்கு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆனால் கார்டனர் அப்படின்னாலே நீங்கள் முழுக்க முழுக்க உங்களுக்கு தோட்ட வேலைகள் தான் வந்து இருக்கும். ஸோ அது சம்மந்தமாக தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வந்து வைப்பாங்க. ஸோ வாட்ச்மேன் அப்படிங்கும்போது நீங்கள் வாட்ச்மேனாக இருக்கும்போது என்னென்னலாம் வேலை செய்யணுமோ அது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வரும். கார்டனர் கிளீனர்ஸ் ஒர்க்குன்னா அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் வேலை செய்யணுமோ அதே தான் வந்து ப்ராக்டிக்கலாக வைப்பாங்க. மசாட்சியை பொறுத்தளவில் நீங்கள் வீடு பெருக்கிறது, துடைக்கிறது, அப்புறம் டேபிள் க்ளீன் பண்ணுறது, பாத்திரம் கழுவுறது, இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் தான் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன வேலை செய்ய போகிறோமோ அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராக்டிக்கலாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.